கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வெல்கம் பேக் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4. நமது சமூகம் நமது நலன். நம்மளோட அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ஃபாஹிரா. இன்னைக்கு யாருங்க நிகழ்ச்சியில அப்படின்னு கேக்குறீங்களா நேர்களே? இன்னைக்கு மசாலா பிஸ்னஸை ஒரு சூப்பரான முறையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஓசூர்ல இருந்து நம்ம ஷாமிலி மேம் அவர்கள் தான் நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க. ஸோ ஒரு சாதாரண மசாலா அப்படின்னு பார்த்தாலும் அதை ஒரு பெரிய பிஸ்னஸா எடுத்துட்டு போற அளவுக்கு ஒரு தைரியம் எப்படி வந்துச்சு, இந்த தொழிலுக்குள்ள அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களுடைய பயணங்கள் எப்படி இருந்தது, ஸோ இது பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருங்க, மிஸ் பண்ணாம கேளுங்க. நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் வாங்க. வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்னோட பேரு ஷாம்லி. என்னை சுருக்கமா ஷாம் பிரேம்னு சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் பேரோட சேர்த்து. நான் 2 குழந்தைங்களுக்கு அம்மா. அதுக்கப்புறம் 3வதா என்னோட குழந்தைன்னு பாத்தீங்கன்னா என்னோட இந்த SHT மசாலா என்னோட பிசினஸ். ஸோ ரொம்ப ஒரு சின்ன உலகம் தான் என்னோடது. அதுல இந்த SHT மசாலா அப்படிங்கிற இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் வாடிக்கையாளர்களா என்னோட இந்த குடும்பம் ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஒரு சின்னதான ஒரு அறிமுகம். உங்களுடைய இந்த தொழில குழந்தையினும் வாடிக்கையாளரை குடும்பம்னு சொன்னீங்க. அந்த வகையில இந்த சுய தொழில எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுடைய பயண அனுபவம் எப்படி இருக்கு? இந்த தொழில் நான் 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இந்த அனுபவம் பாத்தீங்கன்னா எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு நிறைய நட்புறவுகளை சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. நிறைய வாழ்த்துக்களை பெற்று தந்திருக்கு. நிறைய வாழ்த்துக்கள். என்னோட அதுல இருக்கிற சில விஷயங்கள், நான் தயாரிக்கிற பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, சோ அது மூலமா எனக்கு நிறைய பேர் வாழ்த்திருக்காங்க. இன்னைக்கு நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நான் மகளா இருக்கேன், அக்காவா இருக்கேன், அம்மாவா இருக்கேன், அந்த மாதிரி தங்கையா இருக்கேன், நிறைய நல்ல தோழியா இருக்கேன். சோ இந்த மாதிரி உறவுகளாதான் என்கிட்ட வர்ற வாடிக்கையாளர்கள் மாறிடுறாங்க. சோ இந்த ஒரு அனுபவம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நிறைவான ஒரு பயணத்தை தான் கொடுத்திருக்கு இந்த 4 ஆண்டுல. 4 வருஷமா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சுய தொழிலை தொடங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு? சுய தொழில் எனக்கு 2வது குழந்தை பேருக்கு முன்னாடி நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தேன். பட்டு நூல் வச்சு நகைகள் செய்வாங்க, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். 2வது குழந்தை வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த வகையான ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாம போயிடுச்சு. குழந்தை மட்டுமே என்னோட உலகமா இருந்துச்சு. அப்போ யூடியூப் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணேன். எங்க ஹஸ்பண்ட் அதை பண்ணி கொடுத்தாரு. சரி, நீ எதுவுமே பண்ணாம இருக்கேன்னு நீ வருத்தப்படாத, ஏதாவது ஒண்ணு பண்ணு, நீ நல்லா சமைக்கிற, சோ அதுல ஏதாவது ஒரு நீ சமைச்சு போடுறது, நீ இந்த மாதிரி அப்லோட் பண்ணிட்டேருன்னு சொல்லிட்டு, சோ அந்த சமையல நான் ரொம்ப ஆத்தென்டிக்கா இருக்கிற அந்த ஒரு டிஷ் நான் பண்ணது சாப்பிட்டவங்க எல்லாருமே இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை சந்தைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி என்னை எல்லாருமே வாழ்த்துனாங்க. எனக்கு நிறைய பேர் ஐடியாஸ் கொடுத்தாங்க, அங்க சாப்பிட்டவங்க எல்லாருமே, அந்த க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே. சோ அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு, ஏன் இதை நம்ம சந்தைப்படுத்த கூடாது, எங்கேயுமே சந்தையில கிடைக்காத ஒரு ருசியா இருக்கிறதுனால இதை நம்ம ஏன் சந்தைப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அப்படி உருவானதுதான் இது. நான் எப்பயுமே ரொம்ப பேஷனேட்டா இருப்பேன் ஒரு விஷயத்த எடுத்தா. சோ அந்த மாதிரி இது கண்டிப்பா உனக்கு நல்லபடியா வரும்னு என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்காரர் இதை நீ பண்ணு, கண்டிப்பா பண்ணு, நல்லா வரும் அப்படின்னு அவரு தான் எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதலா இருந்தாரு இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு பின்னாடி. ஓகே மேம், கைவந்த கலையா இந்த சமையல் தான் உங்களை இந்த பிஸ்னஸை செய்ய வச்சிருக்கு. அந்த வகையில் உங்களுடைய இந்த சுய தொழில் பயணத்தில் என்னென்ன மசாலா பொருட்களை தயாரித்து விற்பனை செய்கிறீங்க? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 3 மசாலால ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பேசிக்கான ஒரு 3-4 மசாலா ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வாடிக்கையாளர்களின் அந்த டிமாண்ட், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க இன்னைக்கு ஒரு 35 வெரைட்டில நிக்கிறேன். 3 வெரைட்டி நான் ஸ்டார்ட் பண்ணதுல கிடா விருந்துகளில் செய்யற மட்டன் சுக்கா மசாலா, அப்புறம் என்னோட மாமியார் வீட்டுல 5 தலைமுறையா செஞ்சுட்டு வர சாம்பார் மசாலா, அப்புறம் ஒரு கல்யாண விருந்து ரசம், இந்த மாதிரி பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு ஒரு 35 வெரைட்டி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், 3 பொருட்களை சூப்பரா தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணி இப்போ 35 பொருட்கள் வரைக்கும் செய்யறதா சொன்னீங்க. இவ்வளவு மசாலா பொருட்களையும் தயாரிக்க எப்படி கத்துக்கிட்டீங்க? நீங்களே கத்துக்கிட்டீங்களா இல்ல இதுக்காக தனியா ட்ரைனிங் எதுவும் எடுத்தீங்களா? இல்ல, நான் ட்ரைனிங்லாம் எடுக்கல. என்னோட அனுபவங்கள் மூலமா தான். இப்பதான் யூடியூப் அது இதுன்னு நிறைய இருக்கு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் யூடியூப்லாம் அவ்வளோ பிரபலம்லாம் இல்லை. அப்போ இந்த பிளாக்ஸ் எல்லாம் நிறைய எழுதுவாங்க சமையல் பத்தி. அப்போ இந்த பிளாக்ஸ் எழுதும்போது நான் எனக்கு ஏதாவது புதுசா செய்யணும் அப்படின்னா அந்த பிளாக்ஸ் எல்லாம் போய் படிப்பேன். படிச்சு நம்ம ஏன் இதை இன்னைக்கு ட்ரை பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்.
அப்புறம் சில நம்ம உணவகங்களுக்கு போகும்போது ஒரு ஒரு டிஷ் நம்ம சாப்பிடுறோம் ஒரு வெரைட்டி அப்படின்னா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு அப்படின்னா அதுல என்னென்னலாம் இருக்குன்னு நான் யோசிப்பேன். நான் வீட்டுக்கு வந்து அதை செஞ்சு ட்ரை பண்ணுவேன். எனக்கு எக்ஸாக்ட்டா அந்த மாதிரி வந்துரும். சோ நம்ம அந்த மைண்ட்ல வந்து நம்ம அதை எப்படி என்னங்கிறது வந்து ரொம்ப நுணுக்கமா அதை யோசிச்சு அதுல இருக்கிற ஒரு 5 வெரைட்டி இருக்குன்னா அந்த 5 வெரைட்டியும் தனித்தனியா யோசிச்சு நம்ம அதை பண்ணும்போது கண்டிப்பா அந்த மாதிரி எனக்கு ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அப்படிதான் பண்ணிட்டு இருக்கனே ஒழிய நான் எங்கேயும் இதுக்காக ட்ரைனிங் எல்லாம் போகல. நீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அசைவம் சார்ந்த மட்டன் சுக்கா மசாலா, அப்புறம் சைவம் சார்ந்த சாம்பார் பொடி, ரசப்பொடி, மூலிகை சார்ந்த அந்த பிரண்டை பொடி, இது எல்லாமே செய்றீங்க இல்லையா? இப்படி நீங்க செய்யக்கூடிய இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் வீட்லயே செய்றீங்களா, இல்ல தனியா ஷாப்பிங் எதுவும் வச்சு அதுல செஞ்சுட்டு வரீங்களா? இல்ல இப்போ வந்து நானு 4 வருஷத்துல 2 வருஷம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வீட்ல வறுத்து வெளியே கொண்டு போய் மில்லுல அரைச்சிட்டு வந்து இந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து நானு கவர்மெண்ட் மூலமா லோன்ஸ் எடுத்து நான் மிஷினரிஸ் வாங்கி தனியா கடை வச்சிருக்கேன். சோ கிரைண்டிங் ப்ராசஸ் எல்லாமே அங்க. கொஞ்சம் பாதி வேலை வந்து நான் வீட்ல இருந்தும் பண்ணுவேன். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க. அதனால வீட்ல இருந்து பேக்கிங் வேலை அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே மேம், உங்களுடைய அனுபவம் தான் உங்களை இந்த பிஸ்னஸையே செய்ய வச்சிருக்கு. அந்த வகையில் இந்த சுய தொழில் பயணத்தை தொடங்கும் போது எவ்வளவு முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ணீங்க? முதலீடுன்னு பாத்தீங்கன்னா 30,000 வரைக்கும் இருக்கும். ஓகே மேம், 30,000த்துல இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஆரம்பத்தில் இந்த தொழிலுக்கான வரவேற்பு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? நான் என்னோட பேசிக்கான சேல்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல நடக்கும். முகநூல்ல வந்து நான் ரொம்ப வருஷமா நான் எழுதிட்டு இருப்பேன். கவிதைகள், ஏதாவது ஒரு பிளாக்ஸ் மாதிரி, கதைகள் மாதிரி, இல்ல டெய்லி ரொட்டீனா நடக்கிற சில விஷயங்கள், கொஞ்சம் சுவாரஸ்யமா, ரத்தின சுருக்கமா அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எழுதுவேன். சோ அப்படி வந்து முகநூல்ல எனக்கு வந்து ஒரு 20,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு ஃபுட் குரூப்ல வந்து நான் அட்மினா இருக்கேன். சோ அங்க பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்ததுல எனக்கு அவங்க எல்லாம் வந்து என்னை நம்பி அந்த பொருட்கள்லாம் வாங்க எனக்கு ஆரம்பத்துல ஒரு வருஷம் ரொம்பவே நல்ல விற்பனையா இருந்துச்சு. சோ எனக்கு இந்த ஆன்லைன் பிசினஸ் வந்து முகநூல் வழியா எனக்கு ரொம்ப அருமையா போயிட்டு இருந்துச்சு. இப்பயும் அதன் வழியா தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் மேக்சிமம். சோ எனக்கு இந்த முகநூல் தான் எனக்கு வந்து ஆரம்பத்துல எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம நல்ல விதமா எனக்கு சேல் பண்றதுக்கு உதவியா இருந்துச்சு. ஓகே மேம், ஸ்டார்டிங்லயும் இதுக்கான வரவேற்பு நல்லா இருந்தது, இப்போவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சரி, வரவேற்புகள்லாம் நல்லா போய்கிட்டு இருக்க இந்த தொழிலுக்கான தனித்துவம் அப்படின்னு கேட்டா நீங்க எதை சொல்லுவீங்க? என்னோட தனித்துவம் இந்த தொழில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தயாரிக்கிற பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப பியூர் ஆனது. அதுல எந்த வகையான கலப்படமும் இல்லாதது. இப்ப சொல்ற மாதிரி சுவை கூட்டிகள், நிறம் கூட்டிகள் அந்த மாதிரி எல்லாம் இல்லாதது. அது மட்டும் இல்லாம நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல வந்து எப்படி வீட்டுல வந்து ஒரு மசாலா அரைச்சு செய்வாங்களோ அந்த மாதிரி சுவையுள்ள மசாலாக்கள் நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த காலகட்டத்துக்கான விஷயங்களை தான் செய்யணும் அப்படின்னு இல்ல. நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல வந்து என்ன சுவை நம்மளுக்கு அவங்க கொடுத்தாங்களோ அதை நான் இப்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட குறிக்கோளாகவும் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு கலப்படம் இல்லாத ஒரு பொருளை கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதே சமயத்துல அந்த சுவையும் வந்து அந்த பழமை காலத்து சுவையா இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால நிச்சயமா என்னோட பொருட்கள் வந்து மத்தவங்களதை விட ரொம்ப தனித்துவமானதுன்னு நான் நம்புறேன். ஓகே மேம், இப்போ தாத்தா பாட்டி காலத்துல ரொம்ப பழமையா கிடைக்கக்கூடிய மசாலா பொருட்களை ரொம்ப பியூராவும் கலப்படம் இல்லாம எந்த ஒரு சுவை கூட்டி நிறமூட்டி இதெல்லாம் இல்லாம நீங்க 35 பொருட்களை தயாரிச்சு விற்பனை செஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க தயாரிச்சு விற்பனை செய்யற அந்த பொருட்கள்ல அதிக வரவேற்பு பெறக்கூடிய பொருளா எந்த பொருள் இருக்கு? அதிக வரவேற்பு கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா அதுலயும் நம்மளோட ஆத்தென்டிசிட்டி வந்துருது. பிரண்டை. அந்த பிரண்டையை வச்சு நான் வந்து பிரண்டை பொடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிரண்டை தொக்கு, பிரண்டை எண்ணெய் இதெல்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். சோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப மக்கள் கிட்ட ரொம்பவே வரவேற்பு கொடுத்திருக்கு. நிறைய மக்கள் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாலேயே ஆல் ஓவர் இந்தியா வந்து நிறைய பேர் சர்ச் பண்ணி கூகுள் பண்ணும்போது நம்மளோட அந்த பொருள் அவங்களுக்கு காட்டுது. பிரண்டை பொடியோ பிரண்டை எண்ணெயோ. சோ வேற வேற ஊர்கள்ல இருந்து ஆர்டர்ஸ் வரும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். சோ இந்த பிரண்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுது. சோ அதை வச்சு நம்ம பொருள் தயாரிக்கும் போது அது நிறையவே வரவேற்பு கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்ல, முருங்கைக்கீரை பொடி, இந்த பொடியும் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட நிறைய வரவேற்பு பெற்றிருக்கு. அப்புறம் இந்த கிடா விருந்து மட்டன் சுக்கா மசாலா, கிடா விருந்துக்கு மட்டுமே போனாதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சுவைய வீட்டுல உங்க சமையல் கட்டுல நீங்க சமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. அப்புறம் கல்யாணத்துக்கு போனாதான் அப்படி ஒரு சுவையான ரசத்தை சாப்பிட முடியும் அப்படின்னு இருக்கக்கூடிய ரசத்தை நீங்க வீட்லயே வைக்கலாம்.
அப்படிங்கிறது, அந்த கல்யாண விருந்து ரசப்பொடி நல்ல வரவேற்பு கொடுத்திருக்கு. இப்படி ஒரு ஒரு மசாலாவுக்கும் வந்து ஒரு ஒரு கதையே இருக்கு. என்ன கேட்டா நான் ரொம்ப நேரம் சொல்லுவேன் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி எல்லா பொருள்களும் எனக்கு எதுவுமே தேங்காம எல்லாமே விற்பனை ஆயிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் தான். விற்பனை ஆயிக்கிட்டே இருக்கிற மசாலாக்கள் தான். அதுல டாப்பா இருக்கிறது இதுங்களெல்லாம் நான் சொல்லுவேன். நீங்க தயாரிக்கிற அந்த மூலிகை குணம் நிறைஞ்ச பிரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி, அப்புறம் கிடா விருந்துல மட்டன் சுக்கா மசாலா, கல்யாண விருந்துல சாம்பார் மசாலா, ரசம், இந்த மாதிரி நிறைய பொருட்களை நீங்க சொன்னீங்க அதிக வரவேற்பு பெறக்கூடியதா இருக்கு அப்படின்னு. அந்த வகையில இவ்வளவு பொருட்களையும் தயாரிக்கிறீங்க, அதை எப்படி மார்க்கெட்டிங் செய்றீங்க? மார்க்கெட்டிங் சொன்ன மாதிரி நான் முகநூல்ல ரொம்ப வருஷமா எழுதிட்டு இருக்கறனால அங்க தனியா வந்து பிசினஸ்க்கு பேஜ் இருக்கு. அங்க வந்து நான் ஸ்பான்சர்ட் ஆட்ஸ் போடுவேன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் போடுவேன். அப்புறம் அது அப்படி இன்ஸ்டாகிராமுக்கும் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து காட்டும். அந்த மாதிரி இப்போதைக்கு பண்ணிட்டு இருக்கேன். லோக்கல்ல வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ் கிட்ட போய் அவங்க கிட்ட பேசி அங்கேயும் வந்து என்னோட பொருட்களை வந்து விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட்டிங் இப்போதைக்கு இந்த லெவல்ல நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன் மூலமாவும் விற்பனை செய்றீங்களா? ஆமா, எங்களோட வெப்சைட் இருக்கு, www.shdmasala.in. அதுலயும் வந்து இருக்கு. ஸோ கூகுள் பண்ணும்போது நம்ம பொருட்கள்லாம் அங்க காட்டும். அப்படியும் போய் மக்கள் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே மேம். இப்போ ஆன்லைன் மூலமா கூட உங்களுடைய பொருட்களை விற்பனை செய்யறதா சொன்னீங்க. அந்த வகையில உங்க அற்புதமான இந்த தொழிலை எப்படி மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தீங்க? என்னோட எழுத்துன்னு சொல்லலாம். நான் எழுதுற விதம், அதாவது இப்போ ஒரு படம் பாக்குறோம். அந்த படத்துல வந்து நடுவுல தான் கொஞ்சம் கொஞ்சம் தான் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே படமா இருந்துச்சுன்னா மக்கள் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. சோ மெயினா கதையை தான் எதிர்பார்ப்பாங்க. சோ நான் எழுதுறது வந்து அந்த மாதிரி ஒரு எழுத்தை கொடுத்து அதுல வந்து என்னோட பொருட்களுக்கான விற்பனையும் இருக்கிற மாதிரி, அதாவது எனக்கு வந்து நான் கற்பனையா கிரியேட் பண்ணுங்கிறது எனக்கு அவசியப்படல. என்னோட வாடிக்கையாளர்கள் வந்து அவங்களே ஒரு ஒரு கதை சுருக்கம் மாதிரி அவங்க வந்து எனக்கு நம்ம கிட்ட மசாலா வாங்கினதுக்கு அப்புறம் ஃபீட்பேக்ஸ் கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னா, எனக்கு எங்க அம்மா இப்பதான் காலமானாங்க. இத்தனை வருஷமா அவங்க எனக்கு அரைச்சு கொடுத்துட்டு இருந்த மசாலா இப்ப எனக்கு இல்ல. கடந்த 2 வருஷமா நான் ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தேன். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா அவங்க மசாலா அப்படியே எங்க அம்மா கையில வந்து அரைச்சு வாங்கின மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்க வந்து அதுக்கு ஒரு கதை மாதிரி அழகா எழுதி அனுப்பியிருப்பாங்க. அந்த மாதிரி நான் இவ்வளவு நாள் வச்சிட்டு இருந்ததை வந்து நீ ரசமா வைக்கிற, விஷம் வைக்கிறேன்னு வீட்டுல சொல்லுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில நீ எவ்வளவு அருமையான ரசம் வச்சிருக்கேன்னு பாராட்டுவாங்கன்னு அவங்க குழந்தை வந்து வாய்ஸ் நோட் அனுப்பும் எனக்கு. அத்தை, இந்த மாதிரி இந்த பொடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த ரசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அம்மா செஞ்சிருந்தாங்க, நீங்க திரும்ப எங்களுக்கு அனுப்புவீங்க அத்தை. அந்த அத்தைங்கிற வார்த்தையை கேட்கும்போது அதுக்கே 1000 கதைகள் நம்ம எழுதலாம். அந்த மாதிரி நான் என்னோட எழுத்துக்கள் மூலமா அந்த மார்க்கெட்டிங்கை வந்து நான் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். தான் தயாரிக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் எழுத்துக்கள் மூலமா மார்க்கெட்டிங் செய்யற இந்த தொழில்ல அடுத்த கட்ட பிளானுங்கிறது இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அடுத்த கட்ட பிளான் வந்து இன்னும் இந்த தொழிலை வந்து விரிவாக்கம் பண்ணணும். என்னோட மிஷினரிஸ் எல்லாம் வந்து இன்னும் பெருசு பண்ணணும். இது வந்து பேன் இண்டியா இப்ப விற்பனை ஆகிக்கிட்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த மசாலா பத்தி தெரியல. கலப்படம் இல்லாத பொருட்கள் வாங்கி மக்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் நான் ஆசைப்படுறது. சோ எல்லா மக்கள்கிட்டையும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான என்ன முயற்சிகளோ அதை நான் தொடங்கிட்டேன். அதே சமயத்துல இதை நான் விரிவாக்கம் பண்ணும்போது இதை கமர்ஷியலைஸ் ஆக்காம இப்போ நான் எப்படி இதை வந்து ஒரு ஹோம் மேடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படியோ, அதாவது ஹோம் மேடுனா மிக்சியில அரைச்சு பேக்கெட் பண்றது கிடையாது. இந்த ஹோம் மேடுக்கு வந்து இன்னொரு அர்த்தம் கொண்டு வரணும் இந்த தொழில்ல அப்படிங்கறதா என்னோட ஒரு தூர நோக்கு பார்வை. அந்த மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சோ இதை மட்டும் என்னைக்குமே மாத்தக்கூடாது. பட் அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா இதை கொண்டு போகணும். நான் இன்னும் மெஷினரிஸ் எல்லாம் இன்னும் பெருசா வாங்கி போடணும். அதுக்காக வந்து லோன் கவர்மெண்ட் கிட்ட வந்து அப்ளை பண்ணிருக்கேன். பெண்களுக்கு வந்து நிறைய இந்த அரசாங்கம் வந்து நிறைய லோன் எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய சப்சிடி கிடைக்குது. அதெல்லாம் வாங்கி நிறைய பெண்கள் பயன்பெறலாம். சோ அதுல போய் நான் ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கியிருக்கேன். இன்னும் அதை அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து சொன்னீங்க, நல்ல பழமையான மசாலா பொருட்களை கலப்படமே இல்லாம ரொம்ப பியூரா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில இப்போ உங்ககிட்ட நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்கள் கூட இந்த மசாலா பொருட்களை வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரும்ப இன்னொரு தடவை வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். நேயர்களுக்கு இந்த கலப்படம் இல்லாத ஒரு பியூரான மசாலா ஹோம்மேடா இருக்கிறது, அது தனித்துவம் வாய்ந்த
வாய்ந்த இந்த சுவையுள்ள மசாலாக்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட வெப்சைட்டுக்கு வந்து நீங்க விசிட் பண்ணலாம். www.shdmasala.in அதுல விசிட் பண்ணியும் எல்லா பொருட்களையும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். 8939379617 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்க என்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாக்களை நீங்க வாங்கி பயன்பெறலாம். இப்போ பொதுவா எந்த ஒரு பிஸ்னஸா இருந்தாலும் பிஸ்னஸ் செய்யறவங்க நிறைய கஷ்டங்களையும் தடைகளையும் தாண்டி தான் அந்த பிஸ்னஸை செஞ்சுட்டு வருவாங்க. அந்த வகையில நீங்களுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ்ல நீங்க நிறைய கஷ்டமான தருணங்களையும் கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். ஓகே, இந்த தொழில்ல நான் சந்திச்ச சவால்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நான் செய்யற இந்த மசாலாக்களுக்கு மூலப்பொருட்கள் வந்து தரமானதா தேடி நிறைய அலைஞ்சிருக்கேன். சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு ரோடா இறங்கி அலைஞ்சு திரிஞ்சு கடைகளை பிடிச்சு அந்த பொருள் தரமா இருக்கா இல்லையான்னு பார்த்து, இது வந்து ஒரு தடவை வாங்கிட்டோங்கிறதுக்காக மறுமுறை கண்ணை மூடிட்டு வாங்க முடியாது. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறது இல்ல. ஒரு முறை கொடுக்கறவங்க நல்ல பொருளை அடுத்த முறையும் அப்படியே கொடுப்பாங்கன்னு சொன்னா அது இல்ல. நிறைய பேர்கிட்ட அந்த நேர்மை இருக்கிறது இல்ல. அதனால நான் ஒரு முறையும் வந்து நானே போய் நின்னு பார்த்து வாங்கி, இந்த சவால் வந்து எனக்கு எப்பயுமே உண்டு. ஏன்னா நம்ம கொடுக்கிற பொருள் பியூரா இருக்கு அப்படின்னு வந்து நம்ம நம்பி கொடுக்குறோம். ஆனா அதுக்கு மூலப்பொருள் வந்து பியூரா இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பிலீஃப்னு சொல்லலாம். அந்த மாதிரி இன்னொரு சவால் கேட்டீங்கன்னா, நான் இதை வீட்டுல இருந்து ஆரம்பிக்கும் போது நான் இதுக்காக லைசன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது வீட்டோட அட்ரஸ் வந்து என்னால கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு சில சட்ட சிக்கல்கள் இருந்துச்சு. சோ அதனாலேயே வந்து நான் ஊர் மாறி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பெங்களூர்ல இருந்து இங்க அதுக்காகவே நான் கடை வாடகைக்கு எடுத்து அதுக்கப்புறமா கடையோட அட்ரஸ்ல வந்து நான் எல்லாத்தையுமே பதிஞ்சேன். சோ இந்த சவால் வந்து எனக்கு ரொம்ப பெருசா இருந்தது. ஏன்னா அது ஒன்னொன்னும் பண்ணதான் என்னால அடுத்த கட்டத்துக்கு என்னோட தொழிலை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அதனால அந்த சவால் வந்து எனக்கு ஆரம்பத்துல ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன். மூணாவதா இருக்கக்கூடியது வந்து என்னோட ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. ஒரு 8 வருஷமா நான் ஒரு ஹெல்த் இஷ்யூல வந்து ரொம்பவே உழன்று போயிருக்கேன்னு தான் சொல்லணும். அது ஒரு நர்வ் டிஸார்டர். ஸோ அதை வச்சுக்கிட்டு இதுல நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வியப்பா இருக்கும் என்ன பாக்குறதுக்கு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் இறங்கிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு வேற எதுவும் ஞாபகம் இருக்கிறது இல்ல. அது அதுல இருக்கிற அந்த வலிகளை கூட அது என்ன மறக்க செஞ்சிருது. சோ இது எல்லாமே இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்பவே ஒரு சவாலான விஷயங்கள். 3ல 1 வந்து நான் சரி பண்ணிட்டேன். மீதி 2 வந்து எப்பயுமே எனக்கு சவாலா தான் இருக்கும். பரவாயில்ல, அதை நான் வந்து சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஏன்னா தரமான பொருள் கொடுக்கணும்னா கண்டிப்பா அதுக்கான ஸ்ட்ரகிள் இருக்கதான் செய்யும் அப்படின்னு நம்புறேன். சூப்பர் மேம். இப்போ தரமான மசாலா பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்யறதுக்கு தரமான மூலப்பொருட்களை தேடுறதா இருக்கட்டும், நீங்க பெங்களூர்ல இருந்து தமிழ்நாடு வந்ததா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க மேம். எனக்கு நான் ஒரு 2 விருது பெற்றிருக்கேன். அதுல சமீபமா வந்து புத்தக கண்காட்சி ஒண்ணு நடந்தது. அதுல வந்து சாதனை பெண் அப்படிங்கிற ஒரு விருது வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த டைம் எனக்கு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு தொழில் துவங்கி அதை கன்சிஸ்டன்டா அந்த 4 வருஷம் கொண்டு வந்திருக்கிறதே ஒரு சாதனை தான் அப்படின்னு எனக்கு நானே கை தட்டிக்கிட்ட ஒரு மூமெண்டா இருந்துச்சு. இது வந்து இது வந்து ஒரு பார்ட் தான். ஆனா எனக்கு என்னோட வாடிக்கையாளர்கிட்ட இருந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் வரும். இந்த மாதிரி இருக்கு, என்னோட பொண்ணு வந்து இப்படி சாப்பிட்டா, எங்க அம்மா விரும்புனாங்க, என் பாட்டி கைமணத்துல இருக்கு, நீங்க அவங்கள ஞாபகப்படுத்திட்டீங்க அப்படின்லாம் வந்து நிறைய வாழ்த்து மழை வந்து கொட்டும். நானே எதிர்பார்க்காம, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா கஸ்டமர் கிட்ட போய் ஃபீட்பேக் கொடுங்கன்னு கேட்போம். ஆனா நான் கேட்காமையே வந்து எனக்கு 100கணக்கான ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கு. சோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீல் வந்து என்னைக்குமே எனக்கு. நான் அப்படியே ஒரு ஃபீட்பேக் படிச்சுட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். அமைதியா கொஞ்ச நேரம் ஒரு தியான நிலைக்கு போயிருவேன். அமைதியா உட்கார்ந்துருப்பேன். ஏன்னா அந்த சந்தோஷத்தை வந்து நான் உள்வாங்கிக்கிட்டு இருப்பேன். பெருசா வெளியே வந்து எனக்கு பெருமையா அதை வந்து சொல்றதுக்கு உடனே எனக்கு தோணாது. அமைதியா அதை வந்து உள்வாங்கிட்டு உட்கார்ந்துருப்பேன். அது எனக்கு நான் ரொம்ப பெருமை பட்டுக்கிட்டு அமைதியா அந்த ஒரு சந்தோஷத்துல உட்கார்ந்துருப்பேன். சோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழில்ல வாடிக்கையாளர்களோட அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப
ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையான மூமெண்டா இருந்திருக்கு. சூப்பர் மேம். கேட்காமலேயே வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபீட்பேக்கை கொடுத்தது உங்களுடைய ப்ரௌடான மொமெண்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அந்த வகையில் இந்த அற்புதமான தொழிலை செய்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் குடும்ப ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? என்னோட குடும்பத்தினாலதான் நான் இந்த தொழிலே துவங்கினேன். ஆக்சுவலா என்னோட கணவர்னால. அதுக்கப்புறம் நாங்க இதை குடும்ப தொழிலா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான், என் வீட்டுக்கார், என் குழந்தைனார், அந்த மாதிரி நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் இதை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க இல்லைன்னா என்னால இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்க முடியுமான்னு தெரியல. எனக்கு மெயினான ரீசனே வந்து இந்த தொழில் இன்னைக்கும் சஸ்டெயின் ஆகி நிக்கிறது, ஆரம்பிச்சது எல்லாமே என்னோட குடும்ப ஒத்துழைப்புனால மட்டுமே தான் சொல்லுவேன். நெக்ஸ்ட், ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, பொதுவா எல்லாருக்குமே சுய தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? தொழில்னு துவங்கறதுக்கு முன்னாடி அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அதுல வந்து நமக்கு நாலேஜ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு விஷயத்த பத்தி நம்ம ஒரு தொழில் செய்யறோம்னா அதை பத்தி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது, இல்ல எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் செய்யணும்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு வந்து என்னைக்குமே வந்து தளர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா தொழில்ல வந்து மாசம் ஆனா சம்பளம் வர்ற இது கிடையாது, சீன் கிடையாது. அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்காது. மாசம் ஆயிடுச்சுன்னா சம்பளம் வந்துடும் அப்படிங்கிற சினாரியோ தொழில் செய்யறவங்களுக்கு கிடையாது. அதனால ஏற்ற இறக்கங்கள் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏற்ற இறக்கங்கள் இந்த தொழில் செய்யற இடத்துல கண்டிப்பா இருக்கும். ஒரு மாசம் நல்லா இருக்கும், ஒரு மாசம் நல்லா இருக்காது. இது எல்லாமே வந்து ஆரம்ப காலத்திலயோ இல்ல இடைப்பட்ட காலத்திலயோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் மனம் துவண்டு போகாம அந்த தொழிலை வந்து கன்சிஸ்டன்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி பிசினஸ். அந்த தொழில் வந்து வளர்ந்துகிட்டே போகும். ஒரு குழந்தை வந்து இப்ப பிறக்குது, அந்த குழந்தை தன்னோட முயற்சியில குப்புற விழுது, அப்புறம் எழுந்து உட்காருது, அதுக்கப்புறம் அது வந்து கை ஊனி எந்திரிச்சு நிக்குது, அப்புறம் செவத்தை பிடிச்சுக்கிட்டு நடக்குது, அப்புறம் கையை பிடிச்சு நடக்குது, அப்புறம் கை விட்டு நடக்குது, அப்புறம் ஓடுது. இது எல்லாமே வந்து அதோட சொந்த முயற்சியில தான். அந்த மாதிரிதான் நம்மளோட பிசினஸும் இருக்கணும் அப்படிங்கிறது நான் நேயர்கள், தொழில் துவங்க நினைக்கிறவங்க ஆண்களோ பெண்களோ எல்லாருக்கும் நான் சொல்லிக்க விரும்புறேன். சுய தொழில் தொடங்கி அதை நடத்திட்டு வரும்போது நிறைய ஏற்ற இறக்கங்கள்லாம் கண்டிப்பாக வரும். அதனால தளர்ந்து போகாமல் ஒரு நல்ல நாலேஜோட அந்த சுய தொழிலை கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வரிகள் நல்லா இருந்துச்சு மேம். இப்போது ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு இந்த தருணத்தில் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எல்லா பெண்களுக்குள்ளயும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும், கண்டிப்பா இருக்கு. வீட்டுலதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு யாருக்குமே வரக்கூடாது. நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன், நான் வீட்டுலதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், நான் ஹோம் மேக்கரா இருக்கேன் அப்படின்னு ஸ்டைலா கூட சொல்லிக்கோங்க. ஆனா நான் ஹோம் மேக்கரா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. அது எந்த வகையிலுமே வந்து நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறது எந்த வகையிலயும் குறைச்சில்ல. வேலைக்கு போறவங்க காலையில ஒரு வேலையை ஒழிச்சு போட்டுட்டு ஆபீஸ் போய் வேலை முடிச்சுட்டு வந்து நைட் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுவாங்க, இல்ல அந்த டைம்க்கான வேலையை முடிப்பாங்க. ஆனா வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு நாள் பூரா வேலை ஓயாது. ஆபீஸ்க்கு போய் ஒரு பெண் எப்படி உழைக்கிறாங்களோ அதே மாதிரியோ இல்ல அதை விட கூடுதலாக கூட வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வேலை இருக்கும். அதனால நான் பெண்களுக்கு பேசிக்கா சொல்லிக்க விரும்புற ஒரே விஷயம் தான், நான் வீட்டுலதான் இருக்கேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களை பத்தி நீங்களே ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கோங்க. நீங்க எதை பண்றீங்களோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆயிக்கோங்க, ப்ரௌடா ஃபீல் பண்ணுங்க. அப்புறம் அதை வந்து நீங்க சொல்லுங்க, நான் இதை பண்ணிருக்கேன், இவ்வளவு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்டா நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவா இருக்கும்? அதிரை நேயர்களுக்கு மீண்டும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த எஃப்எம் மூலமா 365 நாளும் சாதனை பெண்கள், இந்த மாதிரி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பெண்களை வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதிரை எஃப்எம். ஸோ அதிரை எஃப்எம்க்கு வந்து நான் நிறைய நன்றிகள் சொல்லிக்கிறேன். நேயர்கள் வந்து இந்த அதிரை எஃப்எம் வந்து தவறாம கேளுங்க. இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து உங்களோட சப்போர்ட்டும், நிறைய நேயர்களோட சப்போர்ட்டும், இந்த மாதிரி தொழில் செஞ்சுட்டு இருக்கிற சாதனை பெண்களுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. சோ தவறாம இந்த எஃப்எம் கேளுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னைக்கும் உங்க சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. 365 நாளும் உங்களோட சப்போர்ட்டை அதிரை எஃப்எம்க்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். நேயர்களே, இதுவரையும் நிகழ்ச்சியை முழுமையா தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா கலந்துக்கிட்டு நிறைய தகவல்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்ட ஷாமிலி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற போறேன் நான் உங்க
RJ ஃபாஹிரா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் தெரியப்படுத்த 7373776904 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாவோ தெரியப்படுத்தலாம். இது நம்ம அதிரை FM 90.4, நமது சமூகம் நமது நலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை FM. அதிரை FM மகளிர் மட்டும்.